பெரிதினும் பெரிது கேள். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங்கில் தெரியாத ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் இருக்குது லீடர்ஸ். ஓகே, உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் உண்மையிலுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் மிகப்பெரிய அளவில் டெவலப் ஆகணுமா? ஸோ என்னென்னு பார்க்கலாமா அந்த சீக்ரெட்டை? ஸோ ஆக்சுவலி டியர் லீடர்ஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நமக்கு தெரிஞ்சவங்களை வச்சு முழுக்க நம்மளுடைய பிஸ்னஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ தெரிஞ்சவங்க, அண்ணன் தம்பி, ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸு, கொலீக்ஸ், இந்த மாதிரி. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய பேர் ஓகே உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க, உங்களை மறுப்பாங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் ரிவ்யூஸ், நிறைய விஷயங்கள் க்ரியேட் ஆகும். இதை உடச்சி டைரக்ட் செல்லிங்கில் ஓகே உங்களோட பிஸ்னஸை வேறு லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் அப்படின்றது தான் ஸ்ட்ரேஞ்சர் அண்ட் அன்னோன் அப்ரோச் அப்படின்னு சொல்லக்கூடிய தெரியாதவங்களை ஓகே உங்களோட பிஸ்னஸில் கொண்டு வரக்கூடிய கலை. தெரிஞ்சவங்க மிஞ்சி போனால் ஒரு 100 பேர் இருப்பாங்களா? தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க டியர் லீடர்ஸ்? ஓகே, கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. கரெக்டாக? அப்போ எது பெரிய மார்க்கெட்? யூ ஹேவ் டு திங்க். ஓகே, எப்படி இந்த ஒரு விஷயத்தை நம்ம அப்ரோச் பண்ணாலும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இது ஏன் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும்? தெரியாதவங்களை அப்ரோச் பண்ணுறப்ப தான் நமக்கு நிறைய நாலேஜ், நிறைய எனர்ஜி, நிறைய நம்பர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ வேறு லெவலில் டைரக்ட் செல்லிங்கில், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் இறங்கி கலக்க முடியும். ஸோ இன்ஃபேக்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய எல்லா லீடர்ஸும் கண்டிப்பாக பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களோட பிஸ்னஸ் வேறு லெவலில் போகும். அண்ட் இதை எப்படி பண்ணுறது? ஸோ 3 வகையான ஸ்ட்ரேஞ்சர் ப்ராஸ்பெக்டிங் இருக்குது. நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஆன்லைனில் நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி மெத்தட். ஓகே, ரெண்டாவது ஃபீல்டில் போயிட்டு ஸ்ட்ரேஞ்சர் அப்ரோச் பண்ணுறது. ஸோ இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான மெத்தட் என்ன இதுதான். இதுக்கு அடுத்த பவர்ஃபுல்லான மெத்தட் என்ன அப்படின்னா ஓகே காலில் ஸ்ட்ரேஞ்சர் அப்ரோச் பண்ணுறது. இந்த 3 வகையான மெத்தடையும் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இதில் சிம்பிளாக ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரேஞ்சர் ப்ராஸ்பெக்டிங்கை வேறு லெவலில் பண்ண முடியும். இந்த 3ல் நம்பர் 1 ஃபீல்டு ஸ்ட்ரேஞ்சர் அப்ரோச் பெஸ்ட்டு, 2வது கால், 3rd ஆன்லைன். ஓகே, ஏன்னா இந்த 2ல் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா ஃபீல்டுலையும் கால்லையும் ஆன்லைனோட ஒரு பெரிய விஷயமா இருக்காது, ஈஸியாக இருக்கும். அண்ட் இதில் எப்படி நம்ம ஃபீல்டில் போயிட்டு பேசலாம் அப்படின்றத ஒரு சின்ன டெமோ கொடுக்குறேன். இதே எக்ஸாம்பிள் தான் மற்ற 2க்குமே. ஓகே, ஸோ நம்பர் 1 நீங்கள் ஒரு ரீசனோட ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு ஹெல்த் பண்ணுறீங்களா இல்லை வெல்த் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைசேஷன் பண்ணிவிட்டு உங்களோட பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி, ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஹெல்த் பேஸ்டு ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரியா? அல்லது நாங்கள் இந்த மாதிரி ஒரு வெல்த் சம்மந்தப்பட்ட மக்களை, கஷ்டப்படுற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற இந்த 2 காரணத்தை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். திஸ் இஸ் அ பேஸ் திங். ஓகே, ஸோ இதை அடுத்த லெவல் நீங்கள் கொண்டு போகிறதுக்கு 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நீங்கள் அவங்கள என்னென்ன விஷயங்கள் அவங்க கூட நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, நம்பர் 1 கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆகிறதுக்காக நீங்கள் கான்வர்சேஷனை பில்ட் பண்ணி பேசணும். கனெக்ட் ஆகி கொஞ்சம் டைம் எடுக்க ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும். ட்ரஸ்ட் பில்ட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பை க்ரியேட் பண்ணணும். இந்த 3 நடந்ததுக்கப்புறம் தான் உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் அல்லது ப்ராடக்ட் ஆர் பிஸ்னஸை பற்றி அவங்ககிட்ட பேசணும். கிளியராக? ஸோ ஸ்ட்ரேஞ்சர் ப்ராஸ்பெக்டிங் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் டீப்பாக கற்றுக்கிட்டு வேறு லெவலில் போகணுமா, நம்மளுடைய பயோவில் ஓகே இது வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்கொயரி பண்ணி நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். தேங்க்யூ.